Hey all, Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome to our channel Unboxed Sabi. உங்களில் எத்தனை பேருக்கு ஜிகர்தண்டா ட்ரிங்க் பிடிக்கும்? அதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் அது செய்கிறதுக்கும் அதிக நேரம் எடுத்துக்கும். அதனாலேயே நிறைய பேர் வீட்டில் இதை ட்ரை பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி வெளியே கடைகளில் வாங்கி குடிச்சுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஜிகர்தண்டா மிக்ஸ் பவுடரை வச்சு நம்ம வீட்லேயே ஈஸியாக வெளியே கடைகளில் வாங்கி குடிக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ணலான்னு தான் சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாதாம் பிசினை ஒரு வெயிட்டை வச்சு இடிச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரத்தில் பால் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். தண்ணி எதுவும் சேர்க்காத கெட்டியான பாலாக எடுத்துக்கலாம். பால் நல்லா பொங்கி வந்ததும் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். அந்த சைடில் இருக்க ஆடை எல்லாத்தையுமே நம்ம எடுத்து உள்ளே விடணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பேக்கர்ஸோட ஜிகர்தண்டா மிக்ஸ் பவுடர் எடுத்துக்கலாம். இது வந்து 80 கிராம்ஸ் அளவுக்கு இருக்குது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 45 rupees. இந்த பவுடரையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 லிட்டர் அளவு பாலுக்கு இந்த ஒரு பேக்கெட் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். நீங்கள் 1 லிட்டராக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 பேக்கெட்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பால் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும், நமக்கு அந்த பாசந்தி கிடச்சிரும். பாத்திரத்தோட ஓரத்தில் இருக்கிற இந்த ஆடை எல்லாத்தையுமே கரண்டியால் உள்ளே எடுத்து விடுங்க. இந்த ஆடை தான் நம்மளோட ஜிகர்தண்டா ரெசிபிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்க போகுது. அடுத்து இதில் நான் 1 கரண்டி அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி ஜிகர்தண்டா மிக்ஸ் பவுடர்லேயே ஸ்வீட்னஸ் இருக்கும். ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. அதனால் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நான் ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விடலை. ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷத்துலேயே நமக்கு பாசந்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு நமக்கு கெட்டியாக பாசந்தி கிடச்சிருச்சு. நம்ம ஆல்ரெடி பாதாம் பிசினை ஊற வச்சிட்டோம். அதுவும் நல்லா ஊறி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். டம்ளர் எடுத்துகிட்டு அதில் பாதாம் பிசினை ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் நன்னாரி சர்பத் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூடவே நீங்கள் அகரகர் ஜெல்லி கூட சேர்த்துக்கலாம். அகரகர் ஜெல்லி எப்படி பண்ணுறதுங்கிறத நான் ரோஸ் மில்க் செய்கிற வீடியோலேயே காமிச்சிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். அடுத்து இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாசந்தியும் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் 2 ஸ்கூப் அளவுக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவரில் நீங்கள் சேர்த்துக்கலாம். கடைசியாக இதில் கொஞ்சமாக நன்னாரியும் கொஞ்சமாக வால்நட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அந்த நட்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம், முந்திரி, பிஸ்தா இந்த மாதிரி எதுனாலும் லைட்டாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக நம்ம ஜிகர்தண்டா மிக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.